எலக்ட்ரோ பாலிட்டிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. ஓட் பண்ண போற மூமெண்ட்ல நம்ம கிட்ட ஒரு பவர் இருக்கு நமக்கு தோணுதுல, அது என்ன பவர்? நம்மளோட ஓட்டிங். எலக்ட்ரோ பாலிட்டிக்ஸ்னா கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி கண்டெஸ்ட் பண்றாங்க, பீப்புள் எப்படி ஓட் பண்றாங்க, ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது, அது பேர் தான் எலக்ட்ரோ பாலிட்டிக்ஸ். In short, we'll call it as people have the power to select their rulers. We select our representative who take decisions on behalf of ourselves. அதுதான் நம்ம ஓட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன். இப்போ நம்ம செலக்ட் பண்ற ரீடர்ஸ் வந்து இந்த எலெக்ஷனை நல்லா பிஹேவ் பண்ணல, நல்லா நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிளா இல்லைன்னா we elect another leaders or other group of parties in next election. எலெக்ஷன் டைம்ல பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்க? கேம்பெயினிங் பண்ணுவாங்க, பாலிசிஸ் சொல்லுவாங்க, மாநாடு நடத்துவாங்க. இதெல்லாம் வந்து எலெக்ஷன் டைம்ல நடக்கும். ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னா, நம்ம வந்து அந்த மாநாட்டு மூலியமா அவங்க பாலிசிஸ் என்ன, அவங்க ப்ராமிஸ் என்ன பண்றாங்க, அதெல்லாம் பார்த்து நம்ம ஓட் பண்ணுவோம். நம்ம இந்தியாவில் எலெக்ஷன் ஃபேரா, எலெக்ஷன் வந்து ரெகுலரா, சீக்ரெட்டா யாருமே இன்டர்ஃபியர் பண்ணாத மாதிரி நடக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு ஹெட் இருக்காங்க. அவங்க பேர் தான் எலெக்ஷன் கமிஷன். Election Commission ensure election is happening without cheating and properly and fairly. நம்ம ஒரு மேட்ச்ல எப்படி ரெஃப்ரி இருக்காங்களோ அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் தான் எலெக்ஷனோட ரெஃப்ரி. பீப்புள் ஆஃப்டன் திங்க் ஒரு ஓட்டு தானே, அதுல என்ன நடக்கும்? ஆனா ஒரு ஓட்டுல தான் இந்த கவர்மெண்ட்டே மாறும். நம்ம கவர்மெண்ட் நம்ம கையில இருக்கு. ஒரு ஓட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம ஓட்டு நம்ம கையில.